ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ராமனை மறுபடியும் மறுபடியும் வணங்குகிறோம். எத்தனை நாள் வணங்கினாலும் தகும். ராமன் நமக்கு செய்திருக்கும் அருளுக்கு, அவர் காட்டியிருக்கும் வழிக்கு எவ்வளவுதான் நன்றி கூறலாம். ராமன் இன்னைக்கும் நம்ம விட்டு விலகாமல் கோயில் கோயிலாக எழுந்தருளி உள்ளார். என்றோ திரேதாயுகத்தில் வாழ்ந்த ராமனை நாம் தரிசிக்கும் வாய்ப்பை இழந்தோம். ஆனால் இன்றைக்கு அதே ராமன் விக்கிரக வடிவத்தில் பல பல திருக்கோயில்களில் கோயில் கொண்டுள்ளார். நாம் அனைவருமே யோசித்து பார்க்க வேண்டும். நம் இல்லத்துக்கு அருகிலே பெருமான் இல்லாமல் போயிருந்தால் நாம் எங்கு போய் அவனை தரிசிப்போம்? துன்பம் வரும்போது யாரிடத்தில் போய் முறையிடுவோம்? நமக்கு ஒன்று வேணுமானால் எங்கு போய் கேட்போம்? மனக்கவலை என்றால் யாரிடத்தில் மன்றாடி தீர்த்து கொள்ளுவோம்? உவகை ஆனந்தம் கொள்ள வேணுமானால் யாரை தரிசித்து ஆனந்தம் கொள்ளுவோம்? நம் புலன்களை கட்டுப்படுத்த ஆரை சேவிப்போம்? இப்படி பல பயன்கள் நம்ம வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ராமனுக்கு உண்டு. அதற்காகத்தான் பல கோயில்களிலும் போய் ராமனை உங்களோடு சேர்ந்து தரிசித்து வருகிறோம். தற்போது திருவாரூருக்கு அருகே, என் நன்னிலம் அதம்பாவுக்கு அருகே இருக்கும் நெமேலி கிராமத்தை அடைந்துள்ளோம். இந்த திருத்தலத்தில் தான் மான் மாரீச்சனை எய்து முடித்த ராமன் ஓய்வெடுத்தான் என்று வரலாறு கூறுகிறது. இன்று ராமனை தரிசிக்கிறோம். மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். உற்சவமூர்த்தியை சேவித்துக் கொள்கிறோம். ஆச்சரியமான நின்ன திருக்கோலம். கைகளில் கோதண்டம், சாரங்கத்தை பற்றி இருக்கிறார். விரோதிகளையெல்லாம் முடிக்கக்கூடிய வள்ளல் இவர். ஆழ்வாரூர் பாடலில் வள்ளலே மதுசூதனா என் மரகத மலையே என்று கொண்டாடுகிறார். ராமன் வள்ளல், உதாரன். யாரார் என்னென்ன கேட்பார்களோ கொடுப்பார். இப்ப என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார்? தன் மேனி அழகை அனைவருக்கும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். வள்ளலே மதுசூதனா, விரோதிகளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். என் மரகத மலையே, பார்ப்பதற்கு மரகதத்தை போலே பசுமையாக ஆனந்தமாக பார்த்த கண்களுக்கெல்லாம் சுகம் ஏற்படும்படிக்கு ராமன் எழுந்தருளி உள்ளார். அப்ப வள்ளல் பகவானே விரோதிகளை அழிக்கக்கூடியவர், மரகத மலை போன்றவர். இவ்வெம்பெருமான சேவிக்கத்தானே நாம் அனைவரும் ஆசைப்படுகிறோம். இதோ சேவித்தோம். இதுதான் பரதனுக்கும் ஆசை. அவனும் இந்த ராமனை சேவிப்போமா? நாம் இங்கிருக்கும் இன்று நம்மருகே ராமன் இருக்கிறார். அவரை சேவிக்க எவ்வளவு தூரம் பிரியப்படுகிறோம். ராமனை நேரே சேவித்த பரதனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ராமனை இப்போது தரிசிக்க முடியவில்லை என்பதை நினைத்து எவ்வளவு தவித்திருப்பான் பரதன். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பரதனும் குஹனும் இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மணன் ராமனுக்கு அன்று எப்படி தொண்டு புரிந்தான் என்று பரதனுக்கு குஹன் எடுத்துரைக்கிறான். கேட்ட பரதன் ததும்புகிறான். நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே. இனி அடுத்த சர்க்கத்தை அடைவோம். 87வது சர்க்கம். இதில் தான் ராமனும் சீதையும் எங்கு படுத்து உறங்கி இருந்தார்களோ அந்த இடத்தை குஹன் கொண்டு போய் காட்டுகிறான். குஹஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா பரதः பிருஷம் அப்ரியம் தியானம் ஜகாம தத்ரைவ யத்ர தச்ருதம் அப்ரியம். குஹஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா, இப்படி குஹன் சொன்ன செய்தி எல்லாவற்றையும் கேட்டான். பிருஷம் அப்ரியம், பரதனுக்கு உள்ளம் தாங்கவில்லை. மிகவும் வருத்தப்பட்டான். பரதம் மூர்ச்சிதம் திருஷ்டுவா விவர்ண வதனோ குஹः பபூவ வ்யதிதஸ்தத்ர பூகம்பே பூமிகம்பே யதா த்ருமஹ. இதை கேள்விப்பட்ட பரதன் தாங்க மாட்டாமல், இப்படி ஒரு பெரிய மரம் தடால்னு வேரோடே கீழே விழுந்தால் பூமி நடுங்குமோ அதை போல் பெருத்த திருமேனியோட கீழே விழுந்தான். மயக்கமுற்றான். பேச முடியவில்லை. ராமனை இப்படியா இழந்து போனோம்? ஓர் லக்ஷ்மணனா கூட இருக்க வேண்டும் எண்ணி ராமன் திருப்பள்ளி எழுச்சி பாடித்தானே எழுந்திருப்பான். ஹம்சதூளிகா மஞ்சத்தில் தானே படுப்பான். நன்கு சமைக்கப்பட்ட உணவுகளைத்தானே உண்ணுவான். எவ்வளவு சுகுமாரனாக வாழ்ந்தவன். அவனை போய் இப்படி விட்டு கொடுத்தோம், நாம் அதற்கு காரணமாகி போனோமே என்று பரதன் தவித்தான்.
தாஷ்ச தம் பதிதம் பூமௌ ருதத்ய பர்யவாரயன் கௌசல்யா துனசுத்தேனம் துர்மனாகா பரிஷஸ்வஜே. இந்த சத்தம் கேட்டு கௌசல்யையும் சுமித்திரையும் ஓடி வந்தார்கள். என்ன நல்லெண்ணம் பார்த்தீர்களா? கௌசல்யை நம்முடைய பிள்ளையை பிரித்து விட்டானேன்னு பேசினாள். ஆனால் அது இல்லைங்கிற உண்மையை புரிந்து கொண்டாள். பரதன் சத்தியம் பண்ணின உடனே இல்லை பரதன் நல்லவன், நாம தான் தப்பாக புரிந்து கொண்டோம் என்கிற உண்மையை கௌசல்யை தெரிந்து கொண்டாள். இப்போது தன் மகனை இழந்து தவிப்பவளாக இருந்தாலும் பரதன் கீழே விழுந்தான்னு பார்த்தவுடன் தாழாமல் தாய் உள்ளத்தோட வந்து அவனை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டு புத்திர வியாதிர்னதே கச்சித் சரீரம் பிரதிபாததே அஸ்ய ராஜகுலஸ்யாத்ய தததீனம் ஹி ஜீவிதம். நீ வாழ்கிறாய் என்கிற ஒரே நம்பிக்கையில் தான் பரதா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ இல்லை என்று சொன்னாயானால் இந்த ஊரே வாழாது, பட்டணம் வாழாது, நம் மக்களாரும் வாழ மாட்டார்கள். ராமனை விட்டு விட்டாள் கௌசல்யை. ராமன் எப்படியும் காட்டுக்கேகினான். பரதா, உன் உயிர் மூச்சில் தான் நாங்கள் இருக்கிறோம், நீ நல்லவன், ராமனை விட நல்லவன் புரிந்து கொண்டேன். ஆகவே நீ இதை போல தவறான செயல்களில் ஈடுபடாதே. என்ன செய்தி கேள்விப்பட்டாய்? ராமனுக்கு ஏதான ஆபத்தா? சீதை என்னுடைய மருமகளுக்கு ஏதேனும் ஆபத்தா? என்ன ஆபத்து செய்தி கேட்டாயா? அங்கே துவாம் திருட்வா புத்திர ஜீவாமி, உன்னை பார்த்துதான் நான் வாழ்ந்து வருகிறேன். ராமே சப்ராத்திருக்கே கதே விருத்தே தசரதே ராஜ்ஞி நாத ஏகஸ்தம் அத்தியதா. என்னுடைய கணவனையும் இழந்தேன், பிள்ளை இல்லை, புறப்பட்டு காட்டுக்கு போனான். உன் ஒருத்தனைத்தான் அனைத்து உறவாகவும் நம்பி இருக்கிறேன். மக்களை ஏமாற்றாதே, என்னை ஏமாற்றாதே. भ्राता मे क्वासद्रात्य कश्चिन्न लक्ष्मणे पुत्र श्रुतन्ते किंचिद प्रियम पुत्रे वा हेकपुत्रायाः सहभार्ये वनंगते. காட்டுக்கு சென்ற ராமனை பற்றி ஏதான தவறான செய்தி கேள்விப்பட்டாயா? அவர்களுக்கு ஆபத்தா? சீதைக்கு ஏதான ஆபத்தா? அவளே கூறலுற்றாள், இனி அவர்களுக்கு என்ன ஆபத்து வர வேண்டும் பரதா? நாடு பிரிந்து போயாயிற்று, நம்மையும் தவிக்க விட்டு போனார்கள். அதனால இனிமே ஒரு புது ஆபத்தா வரப்போகிறது. என்ன இருக்கிறதோ சொல். அவளுக்கும் வருத்தம், ராமனுக்கு ஆபத்தோன்னு வருத்தம், பரதனுக்கு கதி என்னான்னு வருத்தம். ச முகூர்த்தம் சமாஸ்வாசிய, ஒரு முகூர்த்த காலம் பேசாமல் கிடந்தான் பரதன். பின்னால் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்திருந்து, பிராதாமே குவாவசத்ராத்ரிம் குவா சீதா குவச லக்ஷ்மணஹ அஸ்வபச்சயனே கஸ்மின் கிம் புக்த்வா குஹ சம்சமே. ஹே குஹ, எந்த இடத்தில் ராமன் படுத்தான், எந்த இடத்தில் என் மதனியார் சீதை படுத்தாள், இந்த விஷயங்களை எனக்கு சொல்லு. என்ன உண்டார்கள், எவ்வளவு தூங்கினார்கள், யார் அவர்களுக்கெல்லாம் உதவி புரிந்தார்கள் சொல்லு என்று கேட்க, அன்னம் உச்சாவச்சம் பக்ஷ்யாக பலானி விவிதானி ச ராமாய அபியவஹாரார்த்தம் பகுஷோபகிருதம் மயா. குஹன் கூறினது, அவன் நல்லத்தை சொல்ல வேணும்னு கூறுகிறான். ஆனா மேலும் மேலும் அது கேட்டு பரதன் துன்பப்படுகிறான். பரதா, கவலைப்படாதே, நான் நல்ல காய்கள் கனிகள் தேன் எல்லாவற்றையும் கொண்டு போய் ராமனுக்கு சமர்ப்பித்தேன். ஆனால் எதையும் தொட மறுத்து விட்டான் பரதா. இதெல்லாத்தையும் நான் தொடமாட்டேன், ராஜபோகத்தை அனுபவிக்க மாட்டேன் என்று கைகேயிக்கு உறுதியளித்திருக்கிறேன், இதை தொட முடியாது என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். அதை மட்டும்தான் குடித்தான். லக்ஷ்மணேன யதானீதம் பீதம் வாரி மகாத்மனா ஔபவாஸ்யம் ததா காஷித் ராகவ சஹ சீதையா. அந்த சீதையும் அந்த தண்ணீரை குடித்து பைசாரிக்கொண்டாள். இப்படி அவர்கள் பட்டினி இருந்தார்கள். கேள்விப்பட்ட பரதன் மேலும் மூர்ச்சிக்கிறான். ஓ, நீ கொடுத்ததையாவது ராமன் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதா? பல பேர் சமயக்காரர்கள் சேர்ந்து சமைத்த உணவைத்தான் இன்று வரை ராமன் உண்டிருக்கிறான். இப்படியா வண்ணமான காட்டு பதார்த்தங்களை உண்ணுவான்? அதையும் சாப்பிடாமல் உபவாசம் ராமன் பட்டினியா கிடந்தான். ஏததிங்குத மூலம் இதமேவச்ச தத்ரிணம் அஸ்மின் ராமஸ்ச சீதாச்ச ராத்திரிம் தாம் சயிதா உபோ. அப்போது மெதுவே அழைத்து போய் குஹன் அவர்கள் ஒரு நாள் இரவு முழுக்க படுத்திருந்த இடம். இன்னைக்கும் நாம கங்கை கரையில் இருக்கும் ஸ்ருங்கிவேரபுரத்துக்கு போனால் அவர்கள் சயனித்திருந்த இடத்தை சேவிக்கலாம். ஓர்புறம் கங்கை கரை, படகுத்துறை, அங்கே குஹனுக்கே சன்னதி உள்ளது. அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் போனால் ராமசையா என்ற அந்த இடத்துக்கு பேர். அங்கே இப்போதும் ஒரு ஓலை வைத்திருக்கிறார்கள். நாம் காலை வைத்து உள்ள போக முடியாது. தலையால் தொடலாம், தரிசிக்கலாம், தலையால் நமஸ்கரித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இடம் தான் ராமசையா. அந்த இடத்தை பார்க்கும் போது எந்த கல் நெஞ்சக்காரருக்கும் கண்ணீர் வரப்போவது உறுதி. ஒரு நாள் அவசியம் நீங்கள் எல்லாரும் போய் தரிசிக்க வேண்டும். அந்த ஸ்ருங்கிவேரபுரத்துக்கு போய் இதே சர்க்கத்தை வாசித்து பாருங்கள். அப்ப வித்தியாசம் தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற நாற்காலியில உட்கார்ந்து இங்க பாக்குறதுக்கும்
அந்த இடத்துல போய் ராமசவ்யாய தரிசித்து கொண்டு நம் தலையால் தீண்டி ராமனும் சீதையை சயனித்து கொண்டிருந்த இடம், அந்த இடத்தை தரிசிக்கிறதுக்கும் அவ்வளவு வேறுபாடு புரியும். கங்கைக்கரை அவ்வளவு ஆனந்தம். பக்கத்துல பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம், உயர்ந்த இடத்துல ரிஷசிங்கர் சாந்தா தேவிக்கு இருக்கிற கோவில், நடுவுல கேவட், எத்தனை படகுக்காரர்கள் இன்றும் தெரியுமா? அந்த இடமே அதி ரமணீயமான இடம், மனோகரமான இடம். அங்குதான் ராமனும் சீதையும் தங்கியிருந்தார்கள்னால் ஒரு பக்கம் நமக்கு ஆனந்தமா இருக்கும். என்ன பாரத பண்பாடு! இன்னைக்கும் பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த கதை, அந்த கதைக்கு அப்படியே இன்னைக்கும் சாட்சி இருக்கிறது, குறவில்லை. அது கண்டு நாம் உவகை அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். இன்னொரு இடத்தில், இங்குதானா ராமன் தன் ராத்திரியை கழித்தான், அவன் எங்கு படுக்க வேண்டியன் இங்கு படுத்தான், நமக்காகத்தானே, நம் போன்ற மக்களுக்கு அருளணுங்கிறதுக்காக இத்தனையும் ராமன் தானே ஏற்றுக்கொண்டானா? இது தான் பரதன் நினைத்து நினைத்து கண்ணீர் உருக்குறான். தத்தஸ்துவகம் சோத்தம பாண சாபபிருத் ஸ்திதோபவம் தத்ரச்ச எத்தனை லக்ஷ்மணா மேலே கூறுகிறார். அதந்திரிதைஹி ஞாதிபிஹி ஆத்த கார்முகைஹி மகேந்திர கல்பம் பரிபாலயம் ததா என்று இரவு இங்குதான் சயனித்திருந்தான்கிற இடத்தை காட்டினான். பரதன் கண்டுகொண்டான். இனி அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 88வது சர்க்கம். அதில் தான் நேரே இடத்தை பார்த்து அழுகிறான். தச்ருத்வா நிபுணம் சர்வம் பரதசக மந்திரிபிகி இங்குதி மூலம் ஆகம்ய ராமசர்யாம் அவைக்ஷத. இங்குத மரம், அந்த இங்குத மரத்தினுடைய அடியில் தான் இவர்களுக்கு படுக்கை விரித்து, படுக்கைனா ஓலைப்பாய், ஓலைப்பாயே போட்டு அதில் குஹன் படுக்க சொல்லியிருக்கிறான். அதை பார்த்துட்டு அழுகிறான் பரதன். அப்ரவி ஜனனி சர்வா இகதஸ்ய மகாத்மனா சர்வரி சைதா பூமா விதமஸ்ய விமர்திதம். இதோ ராமன் சயனித்த இடத்தை மாற்றாமல் வைத்திருக்கிறான் குஹன். இன்றைக்கும் இத்தனை 1000 ஆண்டுகள் கழிந்தும் இன்னைக்கும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கிறது. அந்த மரம், அந்த மரத்தினுடைய சிதைவுகள், அந்த மரத்திலிருந்து மேலும் மேலும் முளைத்திருக்கிற மரங்கள், இது எல்லாத்தையும் சேவிச்சுக்கலாம். ஒரு 300-400 பேர் வரைக்கும் தாராளமா அமர்ந்து ராமநாம பஜனை செய்யலாம். அவசியம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்கள் ஊர்க்காரர்கள் கூடிக்கொண்டு நேர சிங்கிபேரபுரம், சித்திரக்கூட்டம், பக்கத்துல அலகாபாத், இதெல்லாம் சேவித்தாலே ராமாயணத்தினுடைய முக்கியமான கட்டங்கள் நம் கண்முன்னே நாடகம் போல விரியும். அது உண்மை. அன்று நடந்ததை இன்று நாம் கண்முன்னே சேவித்துக் கொள்ளலாம். அஜினோத்தர சம்ஸ்தீர்ணே வராஸ்தரண சஞ்சயே சயித்வா புருஷ வியாக்ரா கதம் சேதே மகீதலே. எங்கு படுத்த ராமன் எங்கு படுத்திருக்கிறான்? ஆனால் அடையாளம் தெரிகிறது, ராமன் படுத்த இடம் என்று புரிகிறது. மேலே பிராசாத வரவர்யேஷு சீதவத்சு சுகந்திஷு உஷித்வா மேருகல்பேஷு கிருதகாஞ்சன வித்திஷு. ராமன் எவ்வளவு ஸ்வர்ண ஆடைகள், தங்கத்தாலான ஆபரணங்கள், எப்பேற்பட்ட பட்டும் பருத்தியால் வையப்பட்ட உயர்ந்த படுக்கைகள், இதில் வந்திகளெல்லாம் பாசுரம் பாடவன்னோ உறங்கி இருக்கிறான். அப்படி இருந்த ராமனா இங்கு படுத்தான். இயம் செய்யா மம பிராதுகு இதம் ஆவர்த்திதம் சுபம் ஸ்தண்டிலே கட்டினே சர்வம் காத்ரைஹி விமிருதிதம் நரணம். சட்டென பரதன் குனிந்து அவன் படுத்த இடத்தை தொட்டு பார்க்கிறான். இது கருங்கல் தலையை போல மிக கடினமாக இருக்கிறதே, என் உள்ளத்தை போலவா இது கடினப்பட்டு போயிற்று? ராமன் இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டான்னு நினைத்தும் இன்னும் பரதன் மாண்டு போகாமல் இருக்கிறான் என்னால் பரதனுடைய உள்ளம் கட்டாந்தரையை போல ஆகிவிட்டது. மரத்தை போல், இரும்பு போல் வலிய நெஞ்சு உடையவன். இந்த நெஞ்சும் இந்த பூமியும் ஒரே வலியதாக இருக்கின்றனவே. ஒருவேளை ராமன் இப்படி பரதன் நம்மை பிரிந்து போனான், இனி நமக்கு என்ன வாழ்க்கை, நாடு வேண்டாம் என்று வந்து இந்த பூமியில் படுத்து விட்டானா? அந்த கட்டாந்தரையும் இந்த உள்ளமும் ஒரே போலத்தானே கடினமாக இருக்கிறது. ஆகவே ராமன் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பார். ஹாஹதோஸ்மி திருஷம்சோஸ்மி யத் சபார்ய கிருதே மம ஈதிருச்சியும் ராகவ ஷையாம் அபிஷேகத்தை ஹனாதவது. ஒரு அநாதையை போல ராமன் இங்கு படித்தான்னு கேள்விப்பட்டேன். ஹாஹதோஸ்மி, நான் அழிந்தேன், நான் இறந்தே போனேன். தன்யக்கரு மகாபாகா லக்ஷ்மணா சுபலக்ஷணா பராதரம் விஷமே காலே யோ ராமம் அனுவர்த்ததே. தேவையான காலத்தில் ராமனை பின்தொடர்ந்த பரதனே தன்யன். நான் இழந்தவன், நான் பாபி. ஊர்ல இருக்கிற பாபத்துக்கெல்லாம் நானே ஊற்றுவாய். அகர்ணதாரா பிருத்திவி சூன்யேவ பிரதிபாதிமே. இனி ராமன் இல்லாத இந்த ஊர், இந்த உலகமே எனக்கு சூன்யமாக தோற்றுகிறது. அத்ய பிரகிருதி பூமௌது சைஷேகம் திருணேஷுவா. அப்போது வேகமான குரலில் பரதன் சூளுரைக்கிறான். இன்று முதல் நானும் தரையில் தான் படுப்பேன், நானும் சடைமுடிதான் தரிப்பேன், நானும் மாந்தோல் மரவரிதான் தரிப்பேன், நாமும் உணவருந்த போவதில்லை. ராமனிடத்தை வேண்டி திரும்ப நாட்டுக்கு வந்து நாட்டை ஆள வேண்டும் ராமன். அதுவரைக்கும் இதுதான் என் வேஷம். ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், கூட இருக்கிற முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் ஆச்சரியப்பட
பரதன் சூளுரைத்தான். பிரசாத்தியமான சிரசா மயாஸ்வயம் பகு பிரகாரம் யதின பிரபத்யே ததோனு வத்ஸ்யாமி சிராய ராகவம் வனேச்சரம் நார்கதி மாமுபேட்சிதம். நான் கூப்பிட்டு ராமன் திரும்ப வரவில்லையானால், அவன் சரியான பதில் கொடுக்கவில்லையானால் நானும் காட்டோடே தான் வாழப்போகிறேன். சூளுரைத்த பரதன் புறப்படுகிறான். எப்படி கங்கையை கடந்தான்னு பார்ப்போம். நெமேலி ராமர் சன்னிதானத்திலிருந்து விடைபெற்று புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி